பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வேத புத்தகத்தில் வந்து நிறைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நிறைய நேரங்களில் தேவனுடைய வழிகளை விட்டு விலகுவதே ஒரு நோக்கமாக கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை நடந்து உங்கள் வழிகளில் நீங்கள் வேதனையும் கலக்கமும் நிறைந்தவர்களாய் மாறுகிறேன். ஆலயத்து தான் போகிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன். ஆலயத்துக்கு தான் போகிறேன், என் வீட்டில் துக்கம்தாங்க நேர்ந்துருக்கு. ஆலயத்து தான் போகிறேன், என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை. வழியை எப்போ நீ மறந்துட்டியோ, வழியை விட்டு விலகுறியோ, உன் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் வந்து சேரும். அப்போது என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வழிகளிலே நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்கு விதித்த வழிகளில் ஒரு மனிதன் நடக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். தேவ ஆசீர்வாதத்துக்குரியவளாய் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொள்ள வேண்டும். யாத்திரா புஸ்தகத்தில் 32:8 வாசிங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். நல்லா கவனிங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழிகளை அவர்கள் என்ன பண்ணாங்க? விட்டு விலகினார்களாம். தேவன் ஒரு வழியை வைத்திருக்க, அந்த வழியை விட்டு ஒரு மனிதன் விட்டு விலகுவான் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் உங்களை விட்டு விலகிடுவார். அவர் விலகுவார் என்று சொன்னால் வனாந்தத்திலே உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்காது, சாப்பாடு இல்லாமல் போகுது மாத்திரம் இல்லை, கவனிங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாது. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு அப்படி நடந்ததுனாலே அவர்கள் வழியிலே அழிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நாம் அநேகர் பாருங்க, ஆண்டோடைய காரியங்களில் நாம் புரிந்து கொள்ளும்போது அவர் ஒவ்வொரு ஆயுஷ் நாட்களோடு 70, பலத்தின் மிகுதினால் 80 என்று வைத்திருக்கிறார். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி எப்படி மறிக்கிறாங்கன்னா, சீக்கிரமாகவே மறிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் சீக்கிரமாக மறிக்கிறார்கள்? வழியை விட்டு ஒரு மனிதன் விலகும் போது அவன் வழியிலே அழிந்து போவான். அவன் வழியிலே அழிவதற்கான காரணமாக இருக்கும். இன்றைக்கு அப்படியே ஒரு சிலர் உயிரோடு இருப்பார்கள் சொன்னால், ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டாங்களோ பலவிதமான வியாதிகளுடைய வாழ்க்கை. அந்த வியாதிகள் நிமித்தமாய் அவர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை சந்திப்பார்கள். அந்த குடும்பத்தில் அந்த வியாதி நிமித்தமாய் குடும்பம் கடங்கார குடும்பமாய் மாறிவிடும். ஏன்? வழியை விட்டு ஒரு மனிதன் விலகுவான் என்று சொன்னால், விதித்த வழிகளை விட்டு அவன் விலகி போகும்போது அவன் வழிகளிலே நாசமும் மோசமும் வருகும். அவன் வழிகளில் கேடு உண்டாகும். அவன் வழிகளில் ஆபத்து நேரிடும். அவன் வழிகளிலே கவனிங்க, அவன் குறைவுள்ளவனாய் மாறிவிடுவான். அப்போ தேவன் நமக்கு விதித்த வழிகளிலே ஒரு மனிதன் நடக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நடக்க முடியாததுக்கான காரணம் நாம் பாருங்க, இன்றைக்கு எப்படி நடக்கணும்னா, தேவன் நமக்கு விதித்த என்னை என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டாம், அவர்தான் தெய்வம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எல்லாவற்றும் தெய்வம் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்கக்கூடாது. ஒரு சில குடும்பங்களை பாருங்கள், நல்லா பக்தியாக பைபிள்லாம் படிப்பாங்க, மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரும்போது அதுவும் கிறிஸ்தவ குடும்பம் தான் சொல்லி விட்டுருவார்கள். அவர்கள் எந்த இடத்துல யாரை வணங்கி கொண்டார்? விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லியிருக்குது. அப்போது விக்கிரகத்தை ஆராய்த்து கொண்டவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறது சரியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ நம்ம யாரோடு பழகிறோம்? எப்படியாப்பட்ட ஒரு பழக்கத்தை வைத்துக்கிறோம்? யாத்திரா புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 3 4 வாசிக்கும்போது பாருங்க, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கவனிங்க, என்னை என்று வேறு தெய்வங்கள் என்ன பண்ண உண்டாக்கக்கூடாது. வேலை பூமியிலையும் கவனிச்சு, மேலே வானத்தில் கீழே பூமியில் எல்லா இடங்களிலும் தண்ணீரும் கீழாங்களும் பூமிக்கு ஆழத்தில் எங்கே இருந்தாலும் வேறு எதையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது ஒரு கூட்டம் இப்படி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகள் நீங்கள் அதை தேடும்போது வழியை விட்டு விலகுவீர் என்று சொன்னால், வழியை விட்டு போவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கி பாருங்கள், நல்லா அழைத்து வருவாங்க, ஜபத்தெல்லாம் திரைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. டக்குன்னு பாருங்கள், நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேங்கண்ணா. அப்போ என்னன்னா, அவங்களும் ஏச பார்த்தாங்க இருக்குன்னு. அப்போ பாருங்கள், நல்லது தான் நீங்கள் செய்து, நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சிலை வழிபாட்டை ஆண்டவர் விரும்பவில்லை. இன்றைக்கு என்னையன்றி வேறு தேவர்களை நீங்கள் என்ன பண்ண உண்டு பண்ணக்கூடாது, ஒரு காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை தேவன் சொல்லும்போது, வழியே நீ மாறும்போது நீ கடந்து வருகிற பாதையில் வேதனையும் கலக்கம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள், கண்ணீர் நிறைந்தவர்களாய் மாறுவீர்கள். இத்தனை காலங்கள் நான் இயேசுவை தேடுகிறேன், என் வாழ்க்கையில் ஏங்க இத்தனை குறைவு?
நீ கேட்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வழியை விலகி போயிட்டு நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன், எனக்கு ஏங்க இன்னும் அந்த இடம் தெரியவே இல்லை. தெரியாமல் நீ வழியை மாறிட்ட. வழி மாறும்போது உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுது? நீ போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர முடியாது. அப்போ தேவன் நமக்கு காட்டுகிற வழியில் போகும்போது நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா நமக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் கொடுப்பார். கொஞ்ச தூரம் நடந்து போனால் அங்கே வேண்டிய தண்ணீரை கொடுப்பார். கொஞ்ச தூரம் நடந்து போகணும்னா நாம் சுகமாக இருப்பதுக்கான ஒரு இடத்தை கொடுப்பார். அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அப்படியா என்ன பண்ணுறாங்க? கடந்து வர பாதையில் அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தின் தண்ணீரை கற்றுக் கொடுத்து அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சேர்ந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போனார். ஏன்னா வழியில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நடந்து வந்தவர்கள் அப்படி இருந்தார்கள். அந்த வழி விலகி வேறொரு காரியங்களை செய்தவர்கள் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. அவர்கள் குறைவுபட்டவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நாம் ஏன் அப்படி மாற வேண்டும்? ஏன் இந்த முன்னோர்களுக்கு இப்படி நடந்தது என்று எழுதி வைத்திருக்கார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் அப்படி நடக்கக்கூடாது, நீ சரியாய் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்ததை நீ கை கொண்டு நடக்கும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். வேதத்தை பிரித்து படிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுது அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல 23ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். எனக்கு ஒப்பாக நீங்க என்ன வெள்ளினாலையும் பொன்னினாலையும் உண்டாக்க கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி செய்யக்கூடாது என்று கட்டளை. ஆனால் சொல்லியும் அவர்கள் என்ன பண்றாங்க? அங்க போனவனு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி விட்டார்கள். அதை உருவாக்கி நீங்கள் தான் என் முன்னே நடக்கக்கூடிய தெய்வங்கள் என்று வழியை மாற்றுகிறார்கள். இப்போ அவர்களை தெய்வம் என்று நீங்கள் தூக்கி சுமக்கும் போது இங்கே தேவன் உங்களை விட்டு விலகுவார். விலகும் போது உங்கள் வழி வேறொரு வழியாக மாறிவிடும். இன்றைக்கு அநேகருடைய வழி இப்படி தான் மாறுகிறது. நீங்கள் அப்படி மாறக்கூடாது. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, உங்கள் வழிகளிலே தேவனுக்கு பிரியமாய் நடங்கள். தேவனுக்கு உகந்தவளாய் காணப்படுங்க. எப்போ நீ வழியை மாற்றுகிறியோ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். உன் வழிகளில் நீ அப்படி நடக்கும்போது தேவன் உன்னோடு கூட இருக்க மாட்டார். தேவன் உன்னோடு கூட வந்து உன்னை வழிநடத்த மாட்டார். இன்றைக்கி அநேகருடைய வழிகளை, அநேகருடைய குடும்பங்களை தேவன் நடத்துவது இல்லை. அப்போ யார் நடத்துவது? கடனிலும் கண்ணீரிலும் இருக்கிறதுனால வியாதி அவர்களை நடத்துகிறது. கடன் அவர்களை நடத்துகிறது. கடனுக்காக பாருங்க 24 மணி நேரமாக வேலை செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். எங்கள் தூங்கலையா? இல்லைங்க, கடன் நிறைய ஆயிடுச்சுங்க. எங்கள் தேவன் நடத்த வேண்டிய நீங்கள் இப்போ யார் நடத்துது? கடன் எங்களை நடத்துகிறது, வியாதி எங்களை நடத்துகிறது. பலவீனத்தும் தான் எங்கேயும் போக முடியாதுங்க. நான் இங்கே தாங்க இருக்க முடியும், இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்க முடியும், இந்த இடத்துல தாங்க வாழ முடியும். அப்போ பாருங்கள், யார் நடத்துவது உங்களை? இன்றைக்கு உங்கள் வழிகளில் உங்கள் தேவன் உங்களை நடத்த வேண்டும். உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும். உங்கள் தேவன் உங்களை நடத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் தேட வேண்டும். கர்த்தருக்கு உகந்தவரை நீங்கள் தேடி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது உங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிக்க தேவையில்ல, கவனிங்க. அங்கே அழகாக போடப்பட்டிருக்கோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரன் உட்காரம் இடத்துல அவனுக்குன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க. அந்த வழியில் நீ போகாத, அந்த வழியில் நடக்காது. அப்போ நான் எந்த வழியில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவருக்கென்று ஒரு வழிக்கு பார்க்க வேதத்து மேலே பிரியமாந்து வேதத்துக்குள்ளே ஒரு மனிதன் நடக்கிற மனிதனைத்தான் அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவேன் என்று தேவன் வார்த்தையை பேசியிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசைலாம் என்னன்னா, அவருடைய வேதத்தில் நடக்கிற ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். அந்த வேற்றுள்ள மனிதனை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வாய்க்க பண்ணுகிறார். அந்த மனிதனுடைய தேவையை தேவன் சந்திக்கிறாராம். அவருடைய வழிகளை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அதில் 1:6 நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்தவராக இருக்கிறாராம். எப்பொழுது நீதிமான்? ஒரு மனிதன் வேதத்தின் வழியிலே நடக்கும்போது, வேதத்தை கொண்டு அவன் வாழ்க்கையை நடத்தும் போது அந்த மனிதனுடைய வழியை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறாராம். உன் வழியிலே ஒரு குறைவு வருண்டாகுமானால், உன் தேவைகள் நாளைக்கு சந்திக்கப்படாமல் போனா, உன் வாழ்க்கையில் ஒரு குறைவு ஏற்படுனா தேவன் அதை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அப்படி சந்திப்பாரா? ஆமாம், சந்திப்பாருங்க. 3 நாள் தேவ சமூகத்தில் உட்காந்து அவர்கள் என்ன பண்ணுங்க? இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே. அவங்க இன்னும் போல, அவங்க கேட்ட வார்த்தையினால பலனாக தான் இருக்கிறாங்க. ஆனால் போகிற வழியில் அவங்க என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க.
அப்போ போகிற வழியிலே சோர்ந்து போகிறவர்களுக்கு இங்கேயே ஆகாரம் கொடுத்து அவர்களை திருப்தி அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. அப்போ வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு வழியை அறிந்தவராக இருக்கிறார். அப்போ வழியை அறிந்தவர், நீங்கள் ஏங்க அவர் வழியை அறிய மாட்டீங்க? அவர் இப்படி தானே நடக்க சொன்னார், நான் அப்படித்தானே நடக்க வேண்டும், அப்படித்தானே வாழ வேண்டும், பிரயாசப்படு, ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படு. எப்படி நான் அந்த வழியில் நடக்கலாம்? யாரோ காண்பிக்கிற ஒரு பாதையில் நடந்து போயிட்டு அவங்க கூப்பிட்டாங்க, அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, அவங்க இங்கே கூப்பிட்டாங்க, அதை செய்ய சொன்னாங்க, இவங்க எப்படி நடக்க சொன்னாங்க. இப்படி நடப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் தேவனுடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். தேவனுக்கு உகந்ததை தேடவர்களாய் மாற வேண்டும். எப்பொழுது இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து படித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறீங்களோ அப்போ சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து. பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு வசந்த மூலியமாக பேசுவார். அன்றே நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீங்களே, நீர் எனக்கு போதிங்க, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, என் வழிகளில் நான் இப்படி நடக்கிறேன், என் வழிகளை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் போது அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உன் தேவையை சந்திப்பார். உனக்கு அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆலோசனை கொடுப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டாகும் போது அந்த குறைப்படுகிற மனிதன் தேவன் நோக்கி பார்க்கிறான். எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, 10 முறை என்னை மஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது அவர் தேவனிடத்தில் போய் நிற்கிறார். தேவன் கொடுக்கிற ஆலோசனை பெற்றுக்கொண்டார். தேவ ஆலோசனைப்படி நடந்தார். அவர் மந்தை பெருகியது. அப்போ ஒரு ஆலோசனை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை உயர்த்துகிறது. இன்றைக்கு நீங்கள் யார் ஆலோசனை கேட்குறீங்க? நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், நண்பருடைய ஆலோசனை கேட்டு அவர்கள் பாருங்கள் அதை செய்யலாம் இதை செய்யலான்னுவாங்க, கடைசியில் பார்த்தா நஷ்டம்தாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து இப்படி ஆகிட்டாங்க, இவங்க கூட சேர்ந்து இப்படி ஆகிட்டாங்க. இயேசுவோடு சேர்ந்து ஒருத்தன் குறைவுள்ளவனா மாறணும்னு காண்பிங்களேன், காண்பிக்க முடியாது. இயேசுவோடு ஒன்றும் இல்லாமல் வந்தவனு கூட உயர்ந்தவனாய் சிறந்தவனாய் மாறி இருக்கிறான். இயேசுவோடு வந்தவன் கனம் பெற்றவனாய் மாறி இருக்கிறான். ஏன்னா அவர் சரியான வழியை நடத்துவார். மோசே இயேசுவோடு சேர்ந்தார், கர்த்தரோடு இணைந்து கொண்டார், இணைந்து கொண்டு போகிறார். பாருங்க, அவர் ஒன்றும் இல்லாமல் வனாந்தரத்தை சுற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தார். எகிப்துக்கு போக பயப்பட்ட ஒரு மனிதனை அவர் கர்த்தரோடு இணைந்து கொண்டவராய் மாறினார். இப்போது எகிப்து தேசம் அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு மாற்றி விட்டார். எகிப்திலே அந்த மனிதன் உயர்ந்தவராய் காணப்படுகிறார். பார்வோன் பார்த்தவனே இவன் வருறான்னு சொன்னானே எனக்கு ஒரு கலக்கம் உண்டாவதுன்றான். ஏன்னு சொன்னால் கர்த்தரோடு இணைந்து நடந்தால் உன்னை கனமுள்ளவராய் மாற்றுவார், மதிப்புள்ளவராக மாற்றுவார். அவருடைய வழியில் நடந்து பாருங்க, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். கிதியோன் பாருங்க, எல்லாரும் பாருங்க அங்கே ஆலயிலேருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒளிந்து கொண்டுறாங்க. மீதியான வரும்போது பயந்து கொண்டிருக்காங்க. அவன் கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனிதனாய் மாறினான். கர்த்தர் சொல்கிற பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவரோடு கூட இவர் இருந்தார். இப்போ அங்கே இருக்கிற பாளையத்தில் இருந்தவர்களாம் பாருங்க வருகிறது பார்த்தீங்களா, அது கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அவரை எப்படி மாற்றினார் பாருங்க, ஒரு பெரிய யுத்த வீரனாய் தேவன் மாற்றுகிறார். அங்கே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வழியிலே நடப்பீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கும், சிறந்திருக்கும், மேன்மை பெற்றிருக்கும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, இந்த நாளில் கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய வழியை விட்டு விலகி யாரெல்லாம் தூரமாக இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஆண்டவர் இளையகுமாரன் தூரமாய் நின்று ஜபித்தது போல பரத்துக்கு விரோதமாக என் தகப்பனூராக நான் பாபம் செய்து விட்டேன், அந்த வழியில் நடப்பேன் என்று வழியில் நடந்து போகும்போது தகப்பன் ஓடி வந்து அனைத்து குறைவுகளெல்லாம் மாற்றினது போல இன்றைக்கு யாரெல்லாம் என்ற தேவையில்லாத வழிகளை விட்டு தேவனுடைய வழிகளில் வருகிறார்களோ அவளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களை நீர் நடத்தும். மோசே வனாந்தரத்தில் இந்த மனிதனை நீர் நடத்தும் போது மோசே அங்கே ஆண்டவரை பார்வோன் கலக்கம் அடையும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாய் மாற்றி வைத்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தது போல ஒரு பெரிய தலைவனாய் மாற்றினீரே. அதுபோல் உம்முடைய வழியில் நடக்கிறவர்கள் உம்முடைய ஆலோசனை கேட்க உயர்ந்து சிறந்திருக்கத்தக்கதாய் இவளை ஆசீர்வதிங்க, இவளை வழிநடத்தும். பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.